Hi everyone, this is Dr. Swati from Neuroots Bangalore. A lot of patients do come us asking out, they're worried about how the post-transplant journey is going to be. So today we have a patient who got a surgery done 1 week ago. If you're wondering how your post-transplant surgery journey is going to be, so today we have Mr. Rafiq who underwent the surgery 1 week ago and we used about 5,500 grafts and Bio-Sapphire technique was done. So let's directly ask Mr. Rafiq how his 1 week journey was, and he has come down for a hair wash today. He'd already gotten a previous surgery done 4 years ago from some other place. We used the Bio-Sapphire technique. Let's discuss everything with him. Hi Mr. Rafiq, how are you today? Fine, madam. So how your 1 week journey was during the procedure, before the procedure, what were your doubts? And did it get cleared, or how the journey was after the surgery? ஹாய் எல்லாத்துக்கும் என் பேர் வந்து ரஃபீக். நான் வந்து திருச்சிலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கில் வந்து 5 இயர்ஸ் ஆச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி. அவங்க அன்நேச்சுரலாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எனக்கு ஒரு மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ சர்ச் டு மெனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அதில் தான் நான் நியூ ரூட்ஸை பார்த்தேன். அப்புறம் கால் பண்ணி பேசுனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெங்களூரில் நியூ ரூட்ஸ் கோரமங்கலம் வந்தேன். இதே மாதிரி இவ்வளோ கிராட்ஸ் ஆகும்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை தான் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நல்லபடியாக பண்ணாங்க. சர்ஜரி முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே வந்து நம்பி வரலாம் நியூ ரூட்ஸ்க்கு. So after surgery, a lot of patients come and ask me, like, they're very scared of the post-surgical complications. There is swelling, there is pain and heaviness. How was it for you? How did you handle it? பெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு லிட்டில் பிட் இருக்க தான் செய்யும். நம்ம அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் ஐ வில் மேனேஜ். ஸோ வந்து அந்த பெயினை வந்து நீங்கள் நினைக்க வேணாம், அது இருக்க தான் செய்யும். எல்லா சர்ஜரியும் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் நம்பி வாங்க, நல்லபடியாக போகலாம் நம்ம. And one more question, like, do you think hair transplant surgery, it is feasible or accessible to the normal people, like to the masses? What do you think? What is your opinion? நார்மலானவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடி இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க வந்து அவங்க யாராக இருந்தாலும் வரலாம். நம்ம இது வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை தரக்கூடிய இடம் அது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெரிய ஒரு நீங்கள் ஆக்ட்ரஸாக இருக்கணும், இல்லை வந்து லோவர் பீப்புளோ யாரும் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம், எல்லாருமே வரலாம். நம்பிக்கையாக வாங்க. நியூ ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு புது முகமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து உங்களை ஒரு புது எனர்ஜியை தரும். தேங்க்யூ ஃபார் நியூ ரூட்ஸ்.